ரேஷன் துவரம்பருப்பில் வடை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு ரேஷன் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி 1 மணிக்கூர் ஊறப்பட்டு வச்சுருக்கேன். 1 மணிக்கூர் போதும். இது கூட அரைச்சிக்கு ஒரு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா குறவரனி அரைச்சி எடுத்துடணும். இது கூடவே நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பையும் போட்டு நல்லா குறவரனி அரைச்சி எடுத்துடணும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இது கூட உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்துக்கிடணும். ஒரு வெங்காயம், பெருஞ்சீரகம், மல்லிக்கீரை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கலந்து விடணும். இதை வடை தட்டு பக்கத்தில் வடை தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். பாருங்கள், எப்படி தட்டி எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். ஒரு பக்கம் சிவந்ததும் திருப்பி விடணும். மறுபக்கம் சிவந்ததும் அதே போல் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்ச உடனே எடுத்துருங்க. சுவையான துவரம்பருப்பு வடை தயாராகிடுச்சு.